ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியானது, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். சில சாமான்கள் வறுத்து செய்கிறப்போ இது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாமான்களை வறுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்திக்கோங்க. இது பாதி வறுத்து வரட்டும். அதுக்கப்புறமா இது கூட இந்த அளவுக்கு பாதியை வறுத்தது அப்புறமா கொத்தமல்லி விதையை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது பாதி வறுத்ததுக்கப்புறம் போட்டால் தான் இந்த கொத்தமல்லி விதை கருகாமல் நல்லா வறுபட்டு வரும். அதனால தான் இப்போ இதெல்லாம் நல்லா செவந்து வறுத்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே அது நல்லா வெடித்து வந்துடும். உடனே நம்ம வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இது சூடானதுக்கப்புறமா எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இது கூட தாளிப்புக்கு கடுகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பாதி பொரிஞ்சிட்ருக்கிறப்பவே இது கூட அடுத்ததாக கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. இது சேர்க்குறப்போ நல்லா டேஸ்டியாக நல்லா மணமாக நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா எல்லாமே நல்லா செவந்து வறுபட்டு வரட்டும். இப்போ இதெல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் அளவு கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. கூடவே இது கூட கருவேப்பிலை 2 கொத்து அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி வந்தால் போதும். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியாக சேர்த்திக்கோங்க. பெருசாக இருந்தால் பாதி மட்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வெந்து வந்தால் போதும். இது வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நிழலில் இல்லைனா வெயிலில் காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் இந்த வெண்டைக்காய். அப்போ தான் இதோட வலுவலுப்பு இல்லாமல் நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காயை இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் இந்த வெண்டைக்காய். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா பாருங்கள், நல்லா சுருங்கி நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷமாச்சு இதை ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இதோட வலுவலுப்பு தன்மையெல்லாம் போனதுக்கப்புறமா தான் இது கூட நம்ம மசாலையெல்லாம் சேர்த்திக்கணும். இப்போது வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த டைமில் இப்போ நம்ம மசாலையெல்லாம் சேர்த்திக்கலாம். சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கூட அது கூட சேர்த்திக்கலாம். இது சேர்த்துறப்போ நல்லா வாசமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூட அடுத்ததாக காரமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை இந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் கருகி போகாமல் நல்லா வறுபட்டு வரும். இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான உப்பையும் இது கூட நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். உப்பு இப்போ சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காயை நல்லா வதக்குங்க. இன்னும் 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் மசாலா எல்லாம் அது கூட காய் கூட நல்லா ஒட்டி நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. நிறைய ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக தெளித்ததுக்கப்புறமா மூடி வச்சுட்டு நல்லா இது நல்லா வெந்து வரட்டும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக வைக்கலாம். அதுக்குள்ளே இதெல்லாம் காய்ஞ்சிருச்சு. ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்க்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி
பாருங்கள் 5 நிமிஷமாக நல்லா வதங்கிட்டு இருக்குது. நடுவில் அப்பப்போ 2 டைம் நல்லா கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்திக்கோங்க. இந்த பவுடரை எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலையெல்லாம் அது கூட நல்லா இறங்கி வரும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்துறப்போ இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வறுத்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வெண்டைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு பவுலில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வெண்டைக்காய் வறுவலை. ஏற்கனவே நான் வீடியோவில் இன்னொரு நம்ம சேனல்லையே இன்னொரு வெண்டைக்காய் வறுவல் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். வேணும்னா விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து சாம்பார் சாதம் இல்லைன்னா காரக்குழம்பு புளிக்குழம்பு கூட வச்சு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.